Hi friends, இன்னைக்கு சூப்பரான பீஸா பார்ட்டி பார்க்கலாமா? பிரியாவோட பர்த்டேக்காக எங்களுக்கு பீஸா தாங்க ட்ரீட் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ட்ரீட் வேணும்னு கேட்டே இருந்தாங்க. எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. அப்புறம் அஜ்மீராவுக்கு வந்து பீஸானா ரொம்ப பிடிக்கும், அனிஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அஜ்மீரா தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க, பேசாமல் பீஸாவே வச்சிரு பிரியா அப்படின்ட்டாங்க. அதனால பிரியா வந்துட்டு இன்றைக்கி வந்து பீஸா தான் எங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. மொத்தமாக வந்து 5 பீஸா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பன்னீர் பீஸா, ஒரு கார்ன் பீஸா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கார்ன் பீஸா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கிளாசிக் பீஸா. எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ரவுண்ட் பண்ணி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அனிஷாவுக்கு வந்துட்டு இந்த கிளாசிக் பீஸா தான் ரொம்ப பிடிக்கும், எந்த ஒரு டாப்பிங்ஸும் போடாமல் இருக்க ப்ளைனாக இருக்கிறது. எனக்கு வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னீர் பீஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ சீசனிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஆரிகானோவும் அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை போட்டுட்டு தான் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு தான் சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நான் சாப்பிட்டேன். இந்த பீஸா ட்ரீட்டில் வந்துட்டு நான், பிரியா, அஜ்மீரா, அனிஷா நாங்கள் மட்டும்தாங்க கலந்துக்கிட்டே செம்மையாக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் வந்துட்டு நம்ம எப்போ போகிற கடைக்கு டிமார்ட்டுக்கே போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு பாப்கார்ன் வாங்கியாச்சு. போனால் பாப்கார்ன் வாங்காமல் வரதே கிடையாதுங்க, என்ன ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுற அந்த லிக்யூட்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த சாஃப்டெக் லிக்யூடு இதெல்லாமே தீர்ந்து போச்சு. மோஸ்ட்லி தீர்ந்து போனது தான் வாங்கியிருக்கோம். ரொம்ப வந்துட்டு தேவையில்லாத பொருளாக இப்போல்லாம் வாங்குறதே இல்லை. முதலாக போகிறப்ப நம்மளுக்கே தெரியாது இது ஏன் வாங்குகிறோம், ஏதோ பார்த்தோன்னே ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு போனால் தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறது. ஸோ இந்த ஓமம் வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன், அங்கே கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிற சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு, குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற பவுடரு, அப்புறம் இந்த மசாலா பொடியெலாம் வீட்டில் அரைச்சி தாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இந்த குருமா பொடி, இந்த முட்டை குருமா பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கறி மசாலா பொடி வாங்கினேன். சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கடுகு சீரகம் இது தீர்ந்து போச்சு. அது கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் இந்த சாக்லேட் ஒரு 2 வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாவு, சர்க்கரை, இந்த மாதிரி அங்கே என்னென்னலாம் லூஸில் இருக்கோ அது எல்லாத்தையுமே லூஸில் தாங்க எடுப்போம். லூஸில் இல்லாதது மட்டும் தான் அங்கே இருக்க பாக்கெட்டில் நாங்கள் எடுப்போம். இந்த அவல், மண்டை வெல்லம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எது லூஸில் இருக்கோ அதை லூஸ்லேயே எடுத்துருவோம். கடலை மாவெல்லாம் லூஸ்லேயே இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, 1/4 கிலோ வேணுமோ, 1/2 கிலோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து கவரில் போட்டு நம்ம எடுத்து வந்துக்கலாம். இந்த பாசி பருப்பு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது சீரகம், லாஸ்ட்டாக இல்லை இன்னும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, அது கூடவே பார்த்திங்கன்னா மாவு, கோதுமை மாவு, அப்புறம் மைதா மாவு. மைதா மாவும் லூஸ்லேயே இருக்குங்க. அப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸு, பாஸ்மதி பிரியாணி அரிசி எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. முதல்ல பையை எடுத்துகிட்டு போகாமல் அங்கே போய் பையை காசு கொடுத்துட்டு வாங்குவோம். இப்போலாம் கரெக்டாக பையை எடுத்துகிட்டு போயிடுறது. ஸோ பைக்கு எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜாமான் தாங்க நான் வந்து இன்றைக்கி டிமார்ட்டில் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணோம். இதுதான் எங்கள் பில்லு. இவ்வளோது ஷாப்பிங் பண்ணால் எங்களுக்கு பில்லு இவ்வளோ தான் வந்துச்சு. எங்களுக்கு இந்த கடை வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி கொஞ்சம் ஜாமானாக இருந்தாலும் நிறைய ஜாமானாக இருந்தாலும் அங்கே போய் நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோ.